அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் சசிகலா கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன் வணக்கம். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராமதாஸ் மற்றும் சசிகலா புதிய கூட்டணியை தொடங்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக இன்று மதியம் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சசிகலா அவர்கள் இன்று மதியம் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமகவின் தலைவர், அதாவது பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்காக மதியம் புறப்பட்டார். இது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுள்ளது. குறிப்பாக வட தமிழகத்தில் ராமதாஸ் அவர்கள் பலம் வாய்ந்ததாக கூறப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தில் சசிகலா பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இரு அணிகளுக்கு இடையே தெரிந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது தற்போது அரசியல் சூழலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சசிகலா தலைமையிலான கட்சி புது விதமான அரசியல் விஜயத்தை எடுத்து வந்துள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பாமக இணைந்து போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு கூட்டணி ஒப்பந்தத்தில் கழக பொதுச் செயலாளர், அதாவது அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலா அவர்கள் பாமக நிறுவனர் மற்றும் ஆகியோர் இருவரும் சேர்ந்து கையெழுத்திட்டிருக்கின்றனர். இது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். வந்து சந்தித்து எங்களுக்குள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். நல்ல முடிவை ஐயாவும் எடுத்து நாங்களும் ஐயாவும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். வணக்கம். ஊடக நண்பர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி இந்த நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறோம். 234 தொகுதியிலையும் 2 பேரும் போட்டியிடுறோம். தலைமை யாருங்க ஐயா? முதல்வர் வேட்பாளர் யாருங்க? முதல்வர் வேட்பாளர் யாருங்க ஐயா? முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்க? இப்போ அதான் சொல்றேன், நான் நிற்க மாட்டேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி நான் தலைவராக இருப்பேன். அவ்வளவுதான்.